ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக்கெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே கட்டப்பை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்கையும் சேர்த்து அந்த கட்டப்பையோடு தூக்கி தாங்க போட்டுரும். அப்படி தூக்கி போடாமல் இந்த ஸ்டிக்கை தனியாக எடுத்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கட்டப்பை ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே அந்த பிளாஸ்டிக்கை வளைச்சி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வளைஞ்சிரும். ஸோ ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஹூக் இருக்க மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 செட் பார்த்திங்கன்னா ஹூக் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு போர்ஷன் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு தனித்தனியாக ஹூக்ஸ் கிடச்சிருங்க. ஸோ நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நல்லா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். அன்னபூரணி, குமார், ஷகிலா குருமூர்த்தி, உமாதேவி, ஜுனைதா பேகம், சுபாஷ், ஜெய்ஷு சுஜி, ராஜ், துர்காதேவி, விஷ்ணு பிரியா, மதி, அனு, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் 3 லேயராக இருக்க மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஹூக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தனியாக ஹூக் நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. அதேமாதிரி ஆர்கனைசர் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு போர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். செயின்ஸு, ஏர் பேண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள்கிட்டயே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி குப்பையில் போடாமல் நம்ம சூப்பரான ஒரு பேங்கிள் ஸ்டாண்டாகவும் இந்த மாதிரி ஏர் பேண்ட், அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய மணி, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரை சூப்பராக மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வாங்கி யூஸ் பண்ண பிறகு அந்த பாக்ஸை தூக்கி நம்ம குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த பாக்ஸுக்கு மேலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிஃப்ட் ஆப்பரையோ அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத்தையோ கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேங்க. நம்மளுடைய சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் கர்ச்சீஃப், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை எப்படி வேணாலும் நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேம் வந்து வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வடைக்கரண்டிலாம் உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அதை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த வடைக்கரண்டியை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அதனுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. ஹேங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கயிறை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த வடைக்கரண்டியை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா பாத்திரம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூடை வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கூடையில் கூட ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பூனு, கரண்டி இது எல்லாத்தையுமே இதில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எவ்வளோ ஸ்பூன் வேணுனாலும் இந்த ஒரு ஆர்கனைசரில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. அதே மாதிரி கரண்டிகளையும் நிறைய கரண்டி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்கள், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம பாத்திர கூடையில் இதை ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணி டேரெக்டாக இதிலேயே போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து இன்னொரு பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் அழகாக இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணி விட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வடைக்கரண்டி உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆர்கனைசராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிச்சனில் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பழைய ஷாக்ஸை வந்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒயிட்டாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கலர் ஷாக்ஸாக இருந்தாலும் சரி, அது சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அந்த ஷாக்ஸுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். டாப் போர்ஷனை இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து துணி தைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தைச்சி எடுத்தால் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுட்டு கடைசியாக வந்து நாட் போட்டுட்டு அந்த ஊசியும் நூலையும் தனியாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலையும் தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி அழகாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்ல பக்கத்தை வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு லேயர் வந்து மடித்து விட்டு தைச்சிருப்பாங்க. அந்த மடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி சென்டராக வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு லேஸ் எடுத்துக்கலாம். அந்த லேஸில் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நம்ம நாடா கோப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி இந்த லேஸை வந்து அந்த ஷாக்ஸுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கோத்து முடித்த பிறகு நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு பவுச் மாதிரி கிடச்சிருங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பவுச்சை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா அழகாக இந்த பவுச்சில் வந்து மொபைலை போட்டு எடுத்துக்கிட்டு போகலாம். பாருங்கள், உள்ளே வந்து மொபைல் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த லேஸை யூஸ் பண்ணி டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி மொபைல் பவுச் வந்து கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஷாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த லேஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அழகாக வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஓல்டு ஷாக்ஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸையும் ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் சூப்பராக வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மூடிக்கு மேலே அந்த பாக்ஸை அழகாக வந்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. அடுத்தது நான் வந்து ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளவரை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸ், அதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே அழகாக வந்து ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய க்ரையான்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஸ்டடி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து க்ரையான்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான பொருட்களை இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனல் என்னையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயிலை 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.